கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சல்லம்பட்டு கிராமத்தில் துணைத் தலைவரான சபரி என்பவர் உள்ளார். இவரிடம் அப்பகுதியில் உள்ள 2வது வார்டு பொதுமக்கள் முறையாக குடிநீர் வரவில்லை என கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் துணைத் தலைவர் உங்கள் வீதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்வர்கள் உள்ளதால் தண்ணீரை விட முடியாது என ஆபாச வார்த்தையால் பேசியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்த துணைத் தலைவர் ஆன சபரி வீட்டுக்கு சென்று பரத் என்ற நபர், நாங்கள் மது விற்பனை செய்து நீண்ட நாட்களாக ஆகிவிட்டது, ஏன் எங்களை குறிப்பிட்டு பொதுமக்கள் தண்ணீர் வழங்க மறுக்கிறாய் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் சிறிது நேரத்தில் கைகலப்பாக மாறிய நிலையில் பரத் என்பவரை துணைத் தலைவரான சபரி அவரது சகோதரர் இருவரும் சேர்ந்து பரத் என்ற நபரை டிராக்டரில் கட்டி வைத்து அடித்துள்ளனர். இந்த நிலையில் தலையில் பலத்த காயமடைந்த பரத் 108 ஆம்புலன்ஸ் மூலம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிகிச்சை முடியாமல் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து சங்கராபுரம் காவல்துறையினர் 12 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சங்கராபுரம் சுற்று வட்டார பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை களைகட்டி வரும் நிலையில் செல்லம்பட்டு கிராமத்தில் நடந்த இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.